தோல்வி பயத்தில் இருக்கிறனால்தான் இது துரோகமான கூட்டணி. அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும்? ஆனால் அடுத்த மொழியோடு சம்மந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது. அது எப்படி சரியாக இருக்கும்? அமைச்சர் வந்து நல்ல பக்திவான ஆள், சபரிமலைக்கு அடிக்கடி போயிட்டே இருக்காரு. ஆனால் பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படியெல்லாம் பேசுறாங்க. 2-3 நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க, நாளைக்கு வருவாங்க. எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வரக்கூடிய தேர்தலை வந்து டிராபேக் ஆகாதா? என்னன்னா, எங்களை பொறுத்த மட்டும் அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பத்தி நம்ம வந்து இன்னும் கருத்து சொல்றோம். இந்த கூட்டணியில தினகரனும் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து தானே இருக்காங்க. பிஜேபி எடுத்து அழைத்து வந்து உடனே இது வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்குமா, இல்ல அது எந்த மாதிரி வந்து போயிருக்கு? இல்ல, அது குறித்து வந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமா பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று நான் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவருடைய உள்கட்சி பிரச்சனை, பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலையிடுவது சரியான முறையான கருத்தாக இருக்காது. அதனால அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்லலாம். தொடர்ந்து வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் யார் அப்படின்னு சொல்றாங்க? எதிர்கட்சியில் உள்ளிட்ட அதாவது திமுக வந்து இன்னைக்கு தோல்வி பயத்துல இருக்கு. அதனாலதான் நீங்க நல்ல சிந்திச்சு பார்க்கணும். தோல்வி பயத்தில் இருக்கிறனால்தான் இது துரோகமான கூட்டணி. அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும்? அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை பற்றி, நம்ம கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லலை. அவங்க கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த விதமான குறையும் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டணியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அதாவது ஈடியை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்போ வருமான வரித்துறையோ ஈடியோ அது ஒரு தனி அமைப்பு. அது அவர்கள் வந்து இப்போ இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. பிறகு அந்த ஸ்டே வெக்கேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்கிற அது அவங்களுடைய நடவடிக்கை. கன்னட மொழி பிரச்சனையில வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் தமிழக அரசா அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப பெரியது. அதனால அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ முறை சொல்வது வந்து அது சரியாக இருக்காது. அதே விவகாரத்துலதான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து சமஸ்கிருதத்துல இருந்தா இந்திய மொழி பிறந்ததா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இல்லாத கன்னடம் வந்து இப்ப எப்படி இந்த கன்னடத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற நாடு. இதுல வந்து அதுல இருந்து இது பிறந்தது, இதுல இருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு அதுல வந்து நான் சொல்ல முடியும். இல்ல சார், கமலோட தக்கலைப்பு பேச்சு இஷ்யூ வந்து கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து தமிழை உயர்த்தி தான் பேசியிருக்கிறாரு. கர்நாடகாவில வந்து ஆளும் காங்கிரஸ் அரசும் எதிர்க்குது, எதிர்கட்சியான பிஜேபியும் எதிர்த்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசின கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபியை ஆதரவு கொடுக்கிறாங்க. தமிழை உயர்த்தி பேசினால் ஐநார் நாயந்திரன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமலஹாசன் ஆதரவு கொடுப்பார்கள். ஆனா அடுத்த மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது அவருடைய விளக்கம். அதை மற்றவங்க ஏற்றுக்கணும். நீங்க வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க. உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், கமலஹாசனும் சப்போர்ட் பண்றேன், முதலமைச்சருக்கே சப்போர்ட். தமிழை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை. இன்னொரு மொழியோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது வந்து சரியா இருக்கு. தமிழனுக்கு கமலுக்கு கிடையாது, கமலுடைய கட்சியும் கிடையாது. தமிழன் என்கிற முறையில தமிழுக்கு எங்களுடைய ஆதரவு.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் போய் வேர்ல்டு லெவல்ல வந்து மூத்த மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து தமிழ் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு மாதிரி. தமிழ் உயர்ந்ததுன்னா இப்பவும் சப்போர்ட் பண்றோம். தமிழ் உயர்ந்தது, தமிழ் மூத்த மொழி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ். பேசுங்க, ஆதரவு தருகிறோம். தமிழ்நாட்டை நீ வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு தான் வந்து முக்கியத்துவம், கூட்டாட்சி தான் அமையுங்கிற மாதிரி பல்வேறு கருத்து சொல்றாங்க. உங்களோட கருத்து? இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்துல வரல. நீங்க சொல்ற மாதிரி வந்தா பாப்போம். நான் சொல்ற மாதிரி கருத்துல சொல்றேன், மற்ற கட்சிகள் சொல்றது சொல்றேன், என்னோட கருத்து கிடையாது. நீங்க வாய்ப்பு இருக்காது எப்படிங்க? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரவில்லை. பார்க்கலாம். இல்ல அமித்ஷா பேசும்போது கூட சொன்னாரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாரு. தேசிய ஜனநாயக ஆட்சி வரும். அதில் எல்லோரும் அப்படின்னா அதில் தமிழக அரசியல் கட்சிகளில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்று இணைஞ்சு முதலமைச்சர் பிரதம மந்திரி போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறமா ஈடியில வந்து மிகப்பெரிய மாற்றம் செந்தில் பாலாஜி அரசுல ஈடியோட ஜாயிண்ட் டைரக்டர், அதே மாதிரி வந்து டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிச்ச ஜாயிண்ட் டைரக்டர் மாற்றப்பட்டிருக்காங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் பிரதம மந்திரி பின் இந்த சம்பவம் அது இயற்கையாக கூட நடந்திருக்கலாம் அல்லவா? ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருமான வரித்துறையோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு. அதுல மூத்த அதிகாரி அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக. முருகன் மாநாடு ஏற்பாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. 5 லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஒரு கருத்து சொல்றாரு, உண்மையான முருகமத்தில் திருச்செந்தூர் நடைபெறும் அதாவது வந்து மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நல்ல பக்திவான ஆள். சபரிமலைக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படிலாம் பேசுறாங்க. ஒரு நேரத்துல அதாவது பிஜேபியில வந்து குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்க தான் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க, எதிர்கட்சியை சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து பல வழக்குகள்ல திமுக நிர்வாகிகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பாருங்க? இன்னைக்கு திமுகவில் தானே எல்லா குற்றங்களுமே நடைபெறுது. அவங்களுடைய ஆட்சியில தான் நடைபெறுது. பாலியல் வன்கொடுமை, மது பழக்க வழக்கு, சட்ட ஒழுங்கு சீரில்லை, கட்ட பஞ்சாயத்து எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நடைபெறுது. எங்களது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பிறந்த நாள். நான் ஏற்கனவே காலையில் போன்ல வாழ்த்து சொல்லிட்டேன். கோயிலில் இருக்கிறாங்க. உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சி கலந்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ 2-3 நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. நாளைக்கும் வருவாங்க. எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து கலந்து. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.